அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் பூக்கவில்லை. கதையின் இறுதி பகுதி. சவிதா முண்டகக்கண்ணி அம்மன் கோயிலை வலம் வந்தாள். சோமசுந்தரத்தின் அத்தையான மூதாட்டி அவளுக்கு கை நிறைய வளையலை அடுக்கி திருஷ்டி சொடுக்கினாள். மவராசி, நல்லபடியா பொண்ணோ பிள்ளையோ பெத்துக்கம்மா, ஆசீர்வதித்தாள். அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு அர்ச்சகர் காட்டிய கற்பூர ஜோதியை கண்ணில் ஊற்றிக்கொண்டு திரும்பினாள் சவிதா. எதிரே பரங்கி பழம் போல ஒரு பெண். அவளை தொடர்ந்து பானுமதியும் கிருஷ்ணவேணியும் காரிலிருந்து இறங்கினார்கள். சவிதா திடுக்கிடவில்லை, மாறாக அமைதியாக நின்றாள். பாம்பு புத்துக்கு பாலை ஊத்து, நாகதோஷம் போகணுமில்ல. கிருஷ்ணவேணி அதட்டியபடி அந்த பெண்ணின் பின்னால் நடந்தாள். மீண்டும் சஷ்டி விரதம், நாகதோஷம். பாவம். சவிதா பச்சாபத்துடன் அந்த பெண்ணை கவனித்தாள். கோயிலை நல்லா சுத்தி வா, அடிபிரதர்சனம் செய்யணும். சவிதாவை கிருஷ்ணவேணி கவனிக்கவில்லை. பின்னால் வந்த பானுமதிக்கு தூக்கி வாரி போட்டது. விபூதியுடன் சவிதாவை கண்டதும் அவளை அவசரமாக முந்திக் கொண்டு போக புறப்பட்டாள். நில்லு, உன்கிட்ட எனக்கு பேசணும், அடிக்குரலில் அதட்டினாள் சவிதா. பானுமதி பயத்துடன் அவளை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டாள். ஏன் பயப்படுற? இந்த மலடி கூட இப்ப வாயும் வயிறுமா நிற்கிறாள்னா? உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா? எனக்கும் நடந்துடுச்சு. இதை விவரமா சொல்றியா? அவளது குத்தல் பானுமதியை பதறச் செய்தது. என்னடி வாசல்லே நின்றுட்டு இருக்க? அபிஷேக சீட்டை வாங்கல? கிருஷ்ணவேணி மகளை அதட்டியபடி வாயிற்புறம் வந்தவள் திடுக்கிட்டாள். நீயா? சவிதாவின் தாய்மை நிலையில் மேலும் அதிர்ச்சி உற்றவளாய் வாயடைத்து போனாள் கிருஷ்ணவேணி. நானே தான், உங்க எக்ஸ் மருமகள், இப்ப மிஸ்ஸஸ் சோமசுந்தரம். ஒரு கண்ணியமான மனிதர் என்னை மனமோந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். ஓ, அவனா? கிருஷ்ணவேணி அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள். அவரேதான். நீங்க தான் ஏற்கனவே அவரோட என்னை ஜோடி சேர்த்து வச்சிட்டீங்களே. இனிமே எப்படி இருந்தா என்ன? அவர் என்னை மதிப்போட மரியாதையா நடத்துறார். முழு சம்பளத்தையும் என் கையிலே கொடுத்துடுறார். சவிதாவின் முகத்தில் ஏளனம் பரவியது. பானுமதி கோபத்துடன், இவகிட்ட என்னமா பேச்சு, போகலாம் வாங்க என்றாள். இதையும் கேட்டுட்டு போ. ஒரு நிமிஷம். என்ன? பானுமதி வெறுப்புடன் அவளை ஏறிட்டாள். நீ சொன்னது நினைப்பு இருக்கா? பானுமதி முறைத்து பார்த்தாள். கிருஷ்ணவேணி அலட்சியமாக வெறித்தாள். டாக்டர் ரேவதி கிளினிக்ல இருந்து திரும்பி வந்த அன்னைக்கு என்ன நடந்தது நினைவில்லை? திரும்பவும் கேட்டாள் சவிதா. கிருஷ்ணவேணியின் புருவங்கள் நெறித்தன. ரத்னாவளியில் காளிதாசன் எப்படி வர்ணிச்சிருக்காரு? அசோக மரம் பூக்களைன்னா செம்மஞ்சி குழம்பு பாதங்களால அழகான பெண்கள் அதை புதைப்பாங்களாம். அந்த வெட்கத்தில் அது பூக்குமாம், இல்லையா? கிருஷ்ணவேணி உடலை சிலிர்த்து கொண்டாள். உங்க அண்ணி அடிபிரதட்சணம் பிடிச்சிடுவா, வா போவோம். இவ கிடக்கிறா. உங்க அழகான பொண்ணு, நாட்டிய பேரழகி, தன் அல்தா தடவின காலால இந்த புது மருமகளை எட்டி உதைக்க சொல்லுங்க. அவள் வெக்கப்பட்டுக்கிட்டே தாய்மை அடைஞ்சிடுவா. கோபத்துடன் சிரித்தாள் சவிதா. அவளது சிரிப்பை கேட்டு அரண்டு போனவர்களாய் தாயும் மகளும் ஒருவர் கையை ஒருவர் மற்றொருவர் பற்றி கொண்டனர். சொல்லு பானுமதி, உங்க பெரிய அண்ணி, அண்ணன், சின்னண்ணன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. இந்த அசோக மரம் பூத்துடுச்சு. ஆனால் உங்க வீட்டு அசோக மரம் பூக்கவே பூக்காது. அது மலட்டு மரம். காலால் உதைப்பட்டாலும் அதற்கு வெட்கம் வராது. போய் சொல்லு. வரேன் நான். குழந்தை பிறந்ததும் பத்திரிகை அனுப்புறேன். கையில் அடுக்கிய வளையல்கள் குலுங்க கர்வத்துடன் தலை நிமிர்ந்து வெளியே நடந்தாள் சவிதா. இக்கதைக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. எழுத்தாளர் சுஜாதா எழுதிய இல்லம் சிறுகதை. அம்மா போய் 8 வருஷமாகிவிட்டது. அப்பாவுக்கு வயசு 75 நெருங்கிவிட்டது. அவரை யார் வைத்துக் கொள்வது என்பதில்தான் எங்களுக்குள் கொஞ்சம் முரண்பாடு. நான் ராஜாராமன், இருப்பது அசோக் நகர். 2 ரூம் பிளாட்டில் 2 குழந்தைகள், மனைவி. அவள் அப்பா வேறு. அப்பாவுக்கு ஒத்து வரவில்லை. மயிலாப்பூரில் அண்ணா சர்மாவிடம் அப்பா தாராளமாக இருக்கலாம் என்றால், என்னதான் வீடு பெரிதாக இருந்தாலும் தினம் தினம் அண்ணா தண்ணி அடித்து விட்டு வருவதும், வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பதும், சிக்கன் சாப்பிடுவதும், குழந்தைகளின் பாப் சங்கீதமும், கணவன் மனைவிக்குள் சதா சர்வகாலமும் சண்டையும். இதைவிட தினம் மன்னி அப்பாவிடம் இந்த மாதிரி பிள்ளையை வளர்த்திருக்கேளே என்று சொல்லி காட்டுவதும் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. தம்பியிடம் இருக்கலாம், அவனுக்கு இப்பொழுதுதான் கல்யாணமாகியிருந்தது. அவன் இருப்பது ஆர்மி குவார்டர்ஸில் தான். புதிதாக கல்யாணமான மெருகில் தினம் 2 பேருக்கும் வெளியே சுற்ற வேண்டும். அந்த பெண் பஞ்சாபி பெண். பேல்பூரி, பாவுபாஜி, பானிபூரி, பீட்சாவிலேயே உயிர் வாழ்ந்த பெண். அதை போய் ரசம்பை, சாம்பார்வை, தொகையல் அறை என்று சொன்னால் சரிப்பட்டு வரவில்லை. அப்பாவுக்கு கட்டில் சத்தம் தாங்காது.
இதனால் என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்ததில் அப்பாவே எங்களை கூப்பிட்டு நல்ல யோசனை சொன்னார். நான் எத்தனை நாள் இருப்பேன் என்பது தெரியவில்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. இப்பொழுது உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கிற வரை நான் ஒரு நல்ல ஹோமில் சேர்ந்து கொள்கிறேன். எனக்கு வரும் பென்ஷனில் வட்டி பணம் என் செலவுகளுக்கு போதும். பண பிரச்சனையே இல்லை, மனம்தான். தாராளமாக இதை பற்றி உங்களுக்கு எந்தவித குற்ற உணர்வும் வேண்டாம். உங்கள் மனைவி, மக்கள், குடும்பம் என்பதுதான் முக்கியம். நடைமுறையில் சரிப்பட்டு வரவில்லை. இதனால் உங்கள் மேல் எனக்கு எந்தவித வருத்தமோ வெறுப்போ கிடையாது. அப்பாவுக்கு ஊருக்கு வெளியே ஒரு எஸ்டேட் இருந்தது. அதை விற்று விடுவதை பற்றி பேச்செடுத்தோம். அது பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றார். யாருக்கும் மனைக்குறைவு வராது என்றும் சொன்னார். அப்பா சுகசாந்தி என்கிற ஹை கிளாஸ் முதியோர் இல்லத்தில் சேர்ந்தார். ஊருக்கு வெளியே தாம்பரம் சற்று தள்ளி இருந்தது. அடிக்கடி போய் பார்த்து கொள்ள முடியவில்லை. அது குறையாக அவருக்கு தெரியவில்லை. தனியாக ரூம் கொடுத்திருந்தனர். ஏசி, டிவி எல்லாம் இருந்தது. தினம் ஒரு தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், வெள்ளிக்கிழமை பஜனை, சனிக்கிழமை மெலிதான தேக பயிற்சி, கீதை கிளாஸ், நல்ல லைப்ரரி, உணவு, காற்றோட்டமான சுற்றுச்சூழல், எதிரே ரம்மியமான ஏரி, பேச்சு துணைக்கு சக வயதில் பெரியவர்கள். அப்பா எழுதியிருந்த கடிதம் எங்களுக்கெல்லாம் மன நிறைவை தந்தது. அப்பாவிடமிருந்து 15 நாட்களுக்கு ஒரு தடவை கடிதம் தவறாமல் வரும். அண்மையில் தான் வருவதில்லை. பிஸியாக இருக்கிறார் போலும் என எண்ணிக்கொண்டோம். ஒரு நடைப்பை பார்க்க தீர்மானித்தோம். தற்செயலாக ஒரு நாள் அண்ணாதான் அப்பாவின் நிலம் பற்றி விசாரித்தான். தூக்கி வாரி போட்டது. அங்கு ஏதோ ஃபேக்டரி வந்ததும் அதன் மதிப்பு எக்கச்சக்கமாக உயர்ந்து இருப்பதாக அறிந்தான். கோடிக்கணக்கில் போகும் என்றார்கள். அண்ணா சர்மா சொன்னான், என்ன ராஜா, அப்பாவை போய் பார்க்க வேண்டாமா? இப்படி முதியோர் இல்லத்தில் கேட்பார் இல்லாமல் விட்டு வைத்தால் எப்படி? நான் இருக்கும் கட்டிடத்திலேயே ஒரு பிளாட் வாடகைக்கு வருகிறது. அங்கே அருகே அப்பாவை வைத்துக் கொள்வதுதான் உத்தமம். கடைசி காலத்தில் திடீரென்று அவருக்கு தாம்பரத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிட்டால்? சில நாளாக லெட்டர் வேற வரவில்லை. உடம்பு கிடந்து சரியில்லாமல் கடைசி காலம் என்றால் அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறார் என்பது தெரிய வேண்டும் என்றான். நாங்களும் ஆமோதித்தோம். டேராட்டூனுக்கு மாற்றலாகி இருந்த என் மேஜர் தம்பி ஜாயினிங் டைம் கேட்டிருந்தான். மூவரும் கால் டாக்ஸி எடுத்துக்கொண்டு அப்பாவை பார்க்க போனோம். போன தடவைக்கு பாதை கரடு முரடாகிவிட்டது. டாக்ஸி போய்கொண்டே இருந்தது. குதித்து குதித்து ஒரு வழியாக போய் சேர்ந்தோம். அப்பாவை கொண்டு சேர்த்தபோது இருந்ததற்கு இப்பொழுது இல்லம் மாறிவிட்டிருந்தது. நிறைய மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன. ரோடு காம்பவுண்டுக்குள் சுத்தமாகவே இருந்தது. உபதேச வாசகங்கள் கம்பத்துக்கு கம்பம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆரோக்கியம்தான் ஆனந்தத்தின் அடிப்படை. நிசப்தமான கதவு மூடினதும் காலம் நின்று போனது போல் இருந்தது. டாக்ஸியை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து போக வேண்டியிருந்தது. புதுசாக ரூல் போட்டிருக்கிறார்கள். அணுகிய பொழுது இல்லத்தில் ஏதோ ஒரு விழா போல தோரணம் எல்லாம் கட்டி டேபிள் இனிமையாக சப்தம் குறைவாக நாயனம் வாசித்து கொண்டிருக்க, அப்பாவின் அறைக்கு சென்றபோது அவருக்கு ஒரு பெண்மணி புது வேஷ்டியை அணிவித்து கொண்டிருந்தாள். அப்பா எங்களை பார்த்து புன்னகைத்தார். வந்துட்டாங்களா லட்சுமி? தீஸ் ஆர் மை சன்ஸ். லெட்டர் கிடைச்சிதா? என்ன லெட்டர்? நான் கொடுத்த லெட்டரை போஸ்ட் பண்ணியோ? லெட்டர் போட்டிருந்தேனே, கிடைக்கலை. என்ன தபால் இலாக்காவோ, ஃபோன் வேற ஒரு வாரமாக வேலை செய்யலை. பட்டு வேஷ்டியை இடுப்பில் 3 சுற்று சுற்றி கட்டி கொண்டிருந்தார். மூஞ்சி தெளிந்து இன்னும் 15 வருஷத்துக்கு தாக்கு பிடிப்பார் போல தெம்பாக இருந்தார். என்ன லெட்டர்ப்பா? என்னை இந்த இல்லத்தில் பரிவா பார்த்துண்ட சுலோச்சனாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளுக்கும் 3 பிள்ளை. அமெரிக்காவில் இருக்கா. இனிமே இவதான் எல்லாம். இவளுக்குத்தான் எல்லாம். எங்கள் திறந்த வாயில் ஸ்வீட் சாப்பிடுங்க என்று ஆளுக்கு ஒரு ஜிலேபி வில்லலை சுலோச்சனா செலுத்தினாள். இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.